Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இ-சேவை ஆபரேட்டர்கள், அதாவது இ-சேவை ஐடி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான இ-டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ், அதாவது இ-டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ்ல வந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இன்வால்விங் சப்டிவிஷன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டல கூட்டு பட்டால இருந்து தனி பட்டா வந்து மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடில இருந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சடனா வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த ஐடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கறது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. இஎஃப்ஏ யூசர்ஸ், அதாவது இப்போ இ-சேவை ஐடிங்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான இ-சேவை ஐடி அப்படிங்கிறது வந்து இருக்குது. டிஎன்இஎஃப்ஏ அப்படிங்கிற அந்த யூசர் ஐடியை நீங்க வந்து வச்சு லாகின் பண்றவங்களுக்கு மட்டும் இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து ப்ரொவைட் உங்களுக்கு வந்து பண்ணல, உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி எப்படி நீங்க வந்து வாங்குறது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி நீங்க வந்து லாகின் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் வந்து ஆகாது. பட் இன்னைக்கு அப்டேட் வந்து என்ன அப்படின்னா இ-சேவை ஐடி, அதாவது இஎஃப்ஏ யூசர்ஸ்க்கு வந்து இப்போ சம்டைம் வந்து ரீசெண்டாக பிளாக் பண்ணி வச்சுட்டு இருந்தா வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன காரணத்தினால பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர் வந்தது, 404 எரர் வந்ததுங்கிறதுனால அப்டேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பேமெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போகாம இருந்தது. இப்போ சம்டைம் வந்து நீங்க இஎஃப்ஏ யூசரா இருக்கும் பட்சத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க இ-டிஸ்ட்ரிக்ட் லாகின் பண்ணி ஒரு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்க அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கறது இ-சேவை வாலெட்ல வந்து கட் ஆகாம இருந்துச்சு. அது வந்து கட் பண்றதுக்காக ஒரு சில அப்டேட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 வீக்கா வந்து எந்த ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு லைவ் டெமோட காட்டுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சிஎஸ்சி, அதாவது உங்களுடைய இ-சேவையோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க இந்த இடத்துல லாகின் பண்ணுங்க. அப்படி லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து லேண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வழக்கம் போல நம்ம நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ரூரல்ல நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டால வந்து நத்தம் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரி நான் வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பீப்புளுக்கு நீங்க இ-சேவை இஎஃப்ஏ யூசரா இருக்கும் பட்சத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ், எரர் மெசேஜ் வரும். அதாவது உங்களுடைய யூசர் அக்கௌண்ட் வந்து நாட் அவைலபிள், அப்படி இல்லைன்னா உங்களோட யூசர் அக்கௌண்ட் இஸ் லாக்டு, நீங்க வந்து உங்களுடைய இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு ரெட் கலர்ல வரும். இப்படி நீங்க வந்து எவ்வளவு நாள் நீங்க சர்ச் பண்ணது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மின்னணு மேலாளர், அதாவது வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் இடிஎம் சொல்லுவோம், அவங்கள தான் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவங்க தான் உங்களுக்கு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபால்ட்டாவே என்ன எலிஜிபிள் ஆயிடுச்சு. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடிக்கு வந்து உங்களுடைய இ-சேவை ஐடியும், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல சிஎஸ்சி ARI 123 அப்படிங்கறத நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. எப்படி வந்து இ-டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து லாகின் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அதை பார்த்துமே வந்து ஐடி வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, எங்களுக்கு வந்து ஓகே ஆகுது அப்படிங்கறத சில பீப்புள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு இந்த ஒரு 2 அப்டேட், இ-சேவை இஎஃப்ஏ யூசருக்கு வந்து டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது எலிஜிபிள், அதாவது எனபிள் ஆயிருச்சு. நீங்க இன்னையில இருந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட இடிஎம் கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த ஐடியை நீங்க வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தம் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.